வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மனசோர்வு என்பது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஏற்படும் இல்லையா? ஸோ நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கிறேன், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகங்கள், உறவு முறையினுடைய பிரிவுகள், மேலும் வந்து நம்முடைய ஹெல்த்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதன் மூலமாக வரக்கூடிய மனசோர்வுகள்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன் சொல்லக்கூடியது, மன அழுத்தங்கள், இது மூலமாக வந்து நம்முடைய மனசுங்கிறதும் சரி, நம்மளுடைய தாட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சரி, எண்ணங்களும் சரி அதிகமாக சோர்வடைகிறது. அந்த மனசோர்வின் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள், அந்த மனசோர்வின் மூலமாக வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படியா நம்ம எஸ்கேப் ஆகி போயிடணும்ப்பா, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை தான் நம்முடைய மனசுங்கிறது நம்ம கொடுக்குது. எதற்காக கடைசியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறோம், மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். அதற்கு சரியான ஆன்சர் நம்ம கிடைக்கல அப்படின்னோடனே வாழ்வது என்பது வேஸ்ட்டான ஒரு விஷயம், சும்மா ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு போகிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து பேசாமல் நம்ம எதுக்கு வாழணும், நம்ம ஏன் வேறு ஏதாவது செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் அது வந்து நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் போக்கிடுது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனசோர்விலிருந்து மீள்வதற்கு, மனத்தை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு உடனே ஒரு இமீடியட்டான ஒரு ஹோம் ரெமிடி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது. டக்குன்னு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசோர்விலிருந்து ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு 3 ஐடியாக்களை வந்து மனசோர்விலிருந்து விடுபடுவதற்கு, ஒரு மனதில் உற்சாகம் பொங்குவதற்கு 3 விதமான ஐடியா அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ட்ரையிங் எ நியூ திங்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து நம்மளுடைய மனசோர்வுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பழைய பழக்க வழக்கங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பழைய மனிதர்கள், அவங்களையே பார்த்துக்கிட்டு அவங்களையே வச்சுக்கிட்டு நம்மை சுற்றி நம்மிடம் இருக்கக்கூடிய நாம் பெற்ற பழைய பொருட்கள் இல்லையா? ஸோ அதையே இப்போ அந்த வாட்செல்லாம் வாங்கியிருப்போம், இது ஒரு 2 வருஷமாக வச்சு ஓட்டிக்கிட்டு, ஸோ இந்த வாட்சையே பார்த்துக்கிட்டு டயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தெரியாத எல்லாமே ஒரு பழகி போன ஒரு விஷயங்கிறது போது, எல்லாமே ஒரு பழைய விஷயங்கள்ங்கிற போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுடைய மனசுங்கிறது பிடிக்கல, அது ஒரு மனசோர்வை வந்து ஏற்படுத்துது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரையிங் ஃபார் த நியூ திங்ஸ். ஒரு புதிதான ஒரு சூழ்நிலைக்காகவோ, ஒரு புதிதான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் வந்து நம்ம ஜாக்கிங்கே போனதில்லை அப்படின்னா போகலாம். அல்லது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஜாக்கிங் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கோம்னா இடத்தை மாற்றலாம். அல்லது வந்து நம்ம வந்து ஒரு புது பழக்கத்தை நம்ம கொண்டு வரலாம். அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தலாம். மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு புதிதான ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு 500 ரூபாய்க்குள்ள முடியக்கூடிய டூர் பேக்கேஜ்லாம் இருக்குது. நீங்கள் பேசாடு பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் பேசாடு பக்கத்து மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்துடலாம். அப்படி ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரியான புது பழக்க வழக்கங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அதுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான விஷயம், புது மனிதர்களை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ்னால் உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய வேலை பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், தாராளமாக உங்களுடைய பிஸ்னஸுக்கு அப்பாற்பட்ட, அல்லது இப்போ நீங்கள் அந்த புது இடங்களுக்குலாம் போகிறீங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய புதிது ஆட்களை வந்து நீங்கள் நட்புறவு கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது, அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்பது கண்டிப்பாக புதுசாக இருக்கும் இல்லையா? நம்ம பேசின விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்க மாட்டார், ரொம்ப புதிய ஒரு விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, புதிய கருத்துக்கள் என்பது நம்முடைய பேச்சுகளில் வரும்போது, புதிய விஷயங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முயலும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விழுகும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மனது என்பது உற்சாகப்படும் அப்படிங்கிறது ரொம்ப பிரைமரியான முதல் வழி அப்படிங்கிறது 1. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், மனது என்பது சோர்வடைந்திருக்கிறது, மனதை வந்து அப்படி தட்டி எழுப்பி நம்ம சாடு போகிறதுக்கு, ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, பொருளாதார பிரச்சனையா, எந்தெந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா, அதை வந்து அணுகுவதற்கு புதிய வழிகளை முயற்சி செய்து பார்ப்பது. நம்முடைய பிரச்சனைகளை வந்து புது விதமாக வந்து அந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணுறது, அதை அணுகுவதற்கு முயற்சி செய்து பார்ப்பது, புதிதான திட்டங்களையும் புதிதான வந்து ஒரு விதமான விஷயங்களையும் புதிதான மனிதர்களை வைத்து புதிதான ஒரு ஐடியாக்களை வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய புதிய ஒரு அணுகுமுறையை நாம் கையாள்வது. இதில் என்ன சார் வரும் அப்படின்னு சொன்னால், இதில் மனதுக்கு உற்சாகத்திற்கு அப்பாற்பட்டு மன வலிமை என்பது நமக்கு கண்டிப்பாக வரும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மன சோர்வு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது ஒரு
ஒரு வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை, அது என்னை போட்டு பொழுதன்னைக்கு அழுத்திக்கிட்டே இருக்குது, நானும் பொழுதன்னைக்கு அதை அழுந்திக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பிரச்சனைக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை நான் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு என்ன ஒரு விஷயத்தை நான் புதுசாக ட்ரை பண்ணும் பொழுது எனக்கே தெரியாமல் எனக்கு அந்த புதிதான ஒரு ஐடியாக்கள் மீது என்ன பண்ணப்படும்னா, அந்த புதிதான திட்டங்களின் மீது எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை வரும்பொழுது மனசோர்வாக இருந்த நம்முடைய மனது என்பது கண்டிப்பாக ஒரு மன உற்சாகத்திற்கு மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், சரியா? இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இது ஒரு கிரைசியான விஷயம், பட் இதில் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். உங்களை சற்று புகழக்கூடிய ஆட்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது, கொஞ்சம் புகழக்கூடிய ஒரு ஆட்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது சும்மா ஃபேக்காக நீங்கள்லாம் யார் தெரியுமா, பெரியவர், அதுக்கு மேலே அப்படி, இதுக்கு மேலே அப்படின்னு சும்மா அலங்கார வார்த்தைகளை பேசக்கூடிய ஆட்கள் இல்லாமல் உண்மையிலேயே உங்களுடைய வேல்யூ தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே இந்த குணம் என்பது உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த குணம் என்பது உண்மையிலேயே மற்றவங்கள்ட்டலாம் பெரிய அளவில் இல்லை, உங்ககிட்ட மட்டும் தான் ரொம்ப ரேராக இருக்குது, யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய, மூஞ்சிக்கு முன்னாடியே புகழக்கூடிய, நேருக்கு நேராக புகழக்கூடிய, நம்மளுடைய நல்ல விஷயங்களை நம்மிடம் எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் புதிதாக சேர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படி கொஞ்சம் கிட்டத்தட்ட இது ஒரு தற்பெருமை மாதிரி அல்லது ஒரு தற்புகழ்ச்சிக்காக இந்த மாதிரி ஆட்களை தேடி போவது சரியா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமானது. இது உடனே உங்களுடைய ஒரு மனதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அவர்கள் உங்களுடைய வேல்யூவை கண்டிப்பாக திருப்பி உங்களுடைய மதிப்பீடுகளை, உங்களுடைய குணாதிசயங்களை எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிற அந்த குணாதிசயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியே வெளிக்கொண்டு அதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கே சூப்பராக இருக்குதே, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உற்சாகம் என்பது கண்டிப்பாக வரும். தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தட் இஸ் வாட். ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன சோர்விலிருந்து விடுபடுவதற்கான ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் உங்களுடைய மனசோர்வு என்பது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே என்னுடைய மனசோர்வு, அதிகமான ஒரு மனசோர்வு என்பது எனக்கு இருக்கிறது. எதை செஞ்சாலும் எனக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம்ங்கிறது, ஏதோ ஒரு விஷயம் என்னை பிடிச்சி பின்னாடி சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே என்னை போக விடாமல் நிற்க வைக்கிறது போலவே எனக்கு ஒரு உணர்வு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு வேலையும் என்னால் தெளிவாக செய்து முடிக்க முடியவில்லை. எந்த ஒரு வேலையும் நான் நிறைவாக முழுமையாக செய்து முடிக்க முடியலை. ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட 4 மாதத்துலேருந்து 6 மாதம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதற்கு ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷன் என்பது எனக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் யூ ஷுட் ஹாவ் அ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை, ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கை, ஒரு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறத ஆராய்ச்சி செய்வதற்காக, ஒரு உளவியல் ரீதியான ஒரு மதிப்பீடுகளை செய்வதற்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் நீங்கள் கண்டிப்பாக பெறுவது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு சொன்னால் இதான் எங்களுடைய நம்பர். ஸோ இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாகவும் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறத பார்த்து அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கின்ற அளவிற்கான ஒரு முயற்சியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு மன வலிமையை உங்களுக்கு ஊட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மென்டல் மெச்சூரிட்டியை, மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடமிருந்தே அது உங்களுக்குள்ளேயே அது வளருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தட் இஸ் வாட். ஸோ அது என்னது, இதான் எங்களுடைய நம்பர், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.